வெயிட் தெர்மோடைனமிக்ஸோட லெக்சர் 3ல இருக்கும். தெர்மோடைனமிக்ஸோட லெக்சர் 3. நேத்து பேசினது ஐசோதெர்மல், அடியபேட்டிக், ஐசோகோரிக், ஐசோபாரிக்லாம் கத்து கொடுத்துட்டேன். இன்னைக்கு நம்ம கத்துக்க போறது சைக்ளிக் ப்ராசஸ், நான் சைக்ளிக் ப்ராசஸ். இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெர்மோடைனமிக்ஸ்ல. கவனமா கத்துக்கிட்டே வாங்க. சைக்ளிக் ப்ராசஸ் பேருலயே ஆன்சர் இருக்கு. ஒரு ப்ராசஸ் நடக்குது, ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வந்துட்டா அது சைக்கிள் சார், அவ்வளவுதான். திரும்ப வரலன்னா நான் சைக்ளிக் ப்ராசஸ், அவ்வளவுதானே. ரொம்ப சிம்பிள் பாரு, ரொம்ப அழகா கத்துக்கோங்க. எப்பவுமே கிராஃப்னு வந்துட்டாலே எக்ஸ்ல யார் இருக்காங்க, ஒய்ல யார் இருக்காங்கன்னு நீங்க கவனமா பார்க்கணும். எக்ஸ்ல வால்யூமும் ஒய்ல ப்ரெஷரும் இருக்கு. ஒரு ஒர்க் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடம் இனிஷியல். இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி நேரா போயிட்டு திரும்ப கீழே வந்து திரும்ப இந்த பக்கம் வந்து மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துருது ஃபைனல். சைக்ளிக்னா எங்க ஆரம்பிச்சுதோ அங்கேயே திரும்ப வந்து முடிஞ்சாதான் அந்த ப்ராசஸ் சைக்ளிக் ப்ராசஸ். ரைட்டா? இப்போ ஒரு 35 டிகிரி டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய கொஞ்சம் வாட்டர் எடுத்துக்கிட்டீங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஹீட் பண்றீங்க. 36, 37, 38, 100 போயிடுச்சு மேக்ஸிமம். திரும்ப 100ல இருந்து மறுபடியும் 35 ரொம்ப கூல் பண்ணோம் அப்படின்னா 35 வந்து ரூமோட டெம்பரேச்சர் 35க்கு வந்துருச்சு. ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வந்துருது. நான் சும்மா ஒரு உங்களுக்கு புரியறதுக்காக டெம்பரேச்சர் வச்சு சொல்லிட்டு இருக்கேன். இந்த இடத்துல என்ன ப்ரெஷர் இருந்ததோ, இந்த இடத்துல என்ன வால்யூம் இருந்ததோ அதே ப்ரெஷர் இருக்கும். இது இனிஷியல் ப்ரெஷர், இனிஷியல் வால்யூம் இந்த இடம். பட் இங்க சேஞ்ச் ஆகுது, வால்யூம் சேஞ்ச் ஆகுது பாருங்க. இங்க ப்ரெஷர் சேஞ்ச் ஆகுது பாருங்க. இங்க வால்யூம் சேஞ்ச் ஆகுது பாருங்க. ஆனா இந்த இடத்துல வரும்பொழுது ப்ரெஷரும் வால்யூமும் திரும்ப ஒன்னாவே வந்துருது. அப்ப ப்ரெஷரும் வால்யூமும் எப்படி ஆரம்பிச்சுதோ அதே இடத்துக்கே வந்துடுச்சுன்னா அந்த ப்ராசஸோட பேரு சைக்ளிக் ப்ராசஸ்னு கவனமா கத்துக்கணும். ரைட்டா? இந்த கிராஃப் யாரு பாரு? பிவி கிராஃப். உங்களுக்கு என்ன வார்த்தை கத்து கொடுத்தேன்? சார், இந்த பிவி கிராஃபோட ஏரியா எடுத்தா ஏரியா ஆஃப் பிவி கிராஃப். பிவி கிராஃபுக்கு ஏரியா எடுத்தோம்னா என்னப்பா கொடுக்குது? சார், ஒர்க் டன் கொடுக்குது சார். ஒர்க் டன். அப்போ இதோட ஏரியா கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் டன் கிடைச்சிரும். இப்போ ஒர்க் டன் கண்டுபிடிக்கிறீங்க. ஒர்க் டன் இதோட லென்த், இதோட பிரெத் எல் இன்டு பி. ஏன்னா ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா? இந்த ரெக்டாங்கிளுக்கு எல் இன்டு பி. அப்ப எல் இன்டு பி சால்வ் பண்ணீங்கன்னா ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் தான் ஒர்க் டன் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ ஒரு பேஜுக்கு இந்த லென்த் ஒரு 10, இந்த பிரெத் ஒரு 5, ஸோ டோட்டலா ஒர்க் டன் 50ன்னு இருக்கு. என்ன சிக்கல்னா ஆப்ஷன்ல 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு +50ன்னு இருக்கு, ஒன்னு -50ன்னு இருக்கு. என்ன சார் இது வம்பா போச்சு, எதை நம்ம டிக் பண்றது? அப்பதான் நீங்க கவனமா கவனிக்கணும். இந்த சைக்ளிக் ப்ராசஸ் கிளாக் வைஸ்ல நடந்திருக்கான்னு பாருங்க. கிளாக் வைஸ் உனக்கு நல்லா தெரியும் எப்படி ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு. கிளாக் வைஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா கிளாக் வைஸ்லயே அப்படி போயிட்டு வருது. கிளாக் வைஸ் இருந்ததுன்னா +50 டிக் பண்ணுங்க. ஆன்டி கிளாக் வைஸா இருந்ததுன்னா -50 டிக் பண்ணுங்க. அப்போ இன் கிளாக் வைஸ் ஒர்க் டன் இஸ் பாசிட்டிவ், இன் ஆன்டி கிளாக் வைஸ் ஒர்க் டன் இஸ் நெகட்டிவ். ரைட்டா? பை இந்த வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கிளாக் வைஸ் டைரக்ஷன் ஒர்க் டன் டேக்கன் as a பாசிட்டிவ். இந்த இடம் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் ஒர்க் டன் டேக்கன் as நெகட்டிவ். நிறைய சம் போட போறீங்க. நிறைய சம் இருக்கு பாரு, நம்ம பேப்பர்ல எக்கச்சக்கமான சம் இருக்கு. அதே இடத்துல ஒரு மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதே பிவி கிராஃப், இது வி, இது பி. கிராஃப் இப்படி இருக்கு. ரைட்டா? இந்த இடம் ஒரு நம்பர், இந்த இடம் ஒரு நம்பர், இந்த இடம் ஒரு நம்பர், இந்த இடம் வழக்கம் போல 0. கிராஃப் ஸ்டார்ட் ஆகிறது இப்படி ஸ்டார்ட் ஆகி இப்படி வந்து இப்படி போகுது. அப்போ இதோட ஏரியா எப்படா கால்குலேட் பண்ணீங்க? சார், இது ட்ரையாங்கிள் சார், இதோட ஏரியா ½ BHன்னு எங்களுக்கு தெரியும். ஏதோ ஒரு ஆன்சர் வருது. அப்போ ½ × B × H போட்டு ஒரு ஆன்சர் கிடைக்கும். யாராவது சொல்லுங்கப்பா, இந்த இடத்துல ஒர்க் டனோட சைனு பாசிட்டிவா நெகட்டிவா? சொல்லு. ஒர்க் டனோட சைன் பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ் சார். பாசிட்டிவா? ஏன் பாசிட்டிவ்? நெகட்டிவ் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல பாருங்க.
டைரக்ஷன் பார்க்கணும் சொன்னல, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ அதனால ஒர்க் டன் டேக்கன் நெகட்டிவ். இந்த இடத்துல இப்போ ஒரு ஆன்சர் பாருங்களேன், இது ஒரு 6, இது ஒரு 4ன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு 8ன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடம் 0ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ half இன்ட்டு பி வந்து 6 மைனஸ் 4 2, ஹெச்சோடது 8, அதனால ஆன்சர் 8. அப்போ ஒர்க் டன் ஈக்குவல் டு பிளஸ் 8ன்னு ஒரு ஆப்ஷன், ஒர்க் டன் ஈக்குவல் டு மைனஸ் 8ன்னு ஒரு ஆப்ஷன், ரெண்டு இருக்கும். நீ 8ன்னு உனக்கு நல்லா தெரியும், டிக் பண்ண போறது. அப்பதான் நீங்க டைரக்ஷனை கவனிக்கணும். இந்த டைரக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸ்ல வருது, அங்க போய் கிளாக் வைஸ் எப்படி வரும், ஆன்டி கிளாக் வைஸ் எப்படி வரும்னு குழப்பிட்டு இருக்காது. இது ஆன்டி கிளாக் வைஸ். நீ உட்காந்துருக்கிறதுக்கு லெஃப்ட்ல ஸ்டார்ட் பண்ணீங்க ஆன்டி கிளாக் வைஸ், நீ உட்காந்துருக்கிறதுக்கு ரைட்ல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன். ரைட்டா? பாருங்க, இந்த இடம் ஃபுல்லா லெஃப்ட்ல இருக்கு, அப்ப ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் டேக்கன் நெகட்டிவ். இவ்வளவுதான் சம்மு. சைக்கிளிக் ப்ராசஸ்ல அது சம்மே கிடையாது. பிவி கிராஃப் கொடுத்துருவான், ஒரு ஷேப் கொடுத்துருவான், ஏரியா கண்டுபிடிக்கிறீங்க, ஒரு ஆன்சர் வருது. ஆன்சர் ஒன்று பிளஸ்ல வரும், ஒன்று மைனஸ்ல வரும், ஆப்ஷன்ல இருக்கும். கிளாக் வைஸா இருந்தா பிளஸ்ல டிக் பண்ணு, ஆன்டி கிளாக் வைஸா இருந்தா மைனஸ்ல டிக் பண்ணு, முடிஞ்சு போச்சு. ரைட்டா? ஒரு விஷயம் கவனிச்சிங்களா, இந்த சைக்கிளிக் ப்ராசஸ்ல ரொம்ப முக்கியமான விஷயம், இங்க ஒரு புது ஆள் உள்ள வர போறாங்க பாருங்க. இனிஷியலா இருக்கிற இன்டர்னல் எனர்ஜி யூஐ, திரும்பவும் அதே இடத்துக்கு வந்ததுனால யூஎஃப். சரி, சைக்கிளிக் ப்ராசஸ்ல இனிஷியல் இன்டர்னல் எனர்ஜியும் ஃபைனல் இன்டர்னல் எனர்ஜியும் கண்டிப்பா ஈக்குவலா தான் இருக்குமா? ஆமா. அப்படின்னா டெல்யூ ஜீரோவா சார்? அப்ப சைக்கிளிக் ப்ராசஸ்ல சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி இருக்காதா? ஜீரோ. ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் டெல்டியும் டெல்யூவும் டைரக்ட் சொந்தக்காரங்கன்ட்டு. But del T directly proportional to del U. Del U 0, அதனால del T யும் 0. del T 0ன்னு நாங்க வேற எங்கேயோ பார்த்திருக்கோம் சார். ஐசோதெர்மல் ப்ராசஸ்ல டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், அதனால del T 0. ஐசோதெர்மல் ப்ராசஸும் சைக்கிளிக் ப்ராசஸும் ஒன்னா? கிட்டத்தட்ட. இட் இஸ் a very slow process. இங்கேயும் very slow process. அங்கேயும் டெல்டி 0, இங்கேயும் டெல்டி 0. சரி, நாங்க நம்ப மாட்டோம். எப்படி ஐசோதெர்மல் இதுவும் ஒண்ணுன்னு சொல்றீங்க? del Q equal to del U plus del W ன்னு ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் கத்து கொடுத்தேன். del T 0, அதனால del U வும் 0. அப்ப del Q equal to del W. நீ ஐசோதெர்மல கூட ரொம்ப நல்லவன் வேற சொன்னீங்க சார். 100 ரூபாய் கொடுத்தா 100 ரூபாய்க்கும் வேலை செஞ்சுட்டு போயிடுவான், 1 ரூபாய் கூட ஏமாத்த மாட்டான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சைக்கிளிக் ப்ராசஸ்லயும் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் del Q equal to del U plus del W. இங்கேயும் del U 0, அதனால del Q equal to del W. இந்த ஒரு ப்ரூஃப் பத்தாதா ஐசோதெர்மல் தான் சைக்கிளிக் ப்ராசஸும் ஈக்குவலா இருக்கும்ட்டு? ரைட்டா? ஸோ சைக்கிளிக்ல UI ஈக்குவல் டு யூஎஃப்ன்றதை மறந்துடாத, del Q equal to del Wன்றதை மறந்துடாத. கிளாக் வைஸ்ல போனா பாசிட்டிவ்னு எடுக்கணும், ஆன்டி கிளாக் வைஸ்ல போனா நெகட்டிவ்னு எடுக்கணும். இவ்வளவுதான்பா சைக்கிளிக் ப்ராசஸ். ரைட்டா? சார் நான் சைக்கிளிக் ப்ராசஸ் எப்படி சார் இருக்கும்? அது இன்னும் ஈஸியா இருக்கும். பெரும்பாலும் நான் சைக்கிளிக் ப்ராசஸ்ல செம்மையா மேக்ஸிமம் இருக்காது, இருந்தாலும் நீங்க அசால்ட்டா சால்வ் பண்ணிடுவீங்க. இங்க பாருங்க, வழக்கம் போல ஒரு பிவி கிராஃப். சரி, அவன் இந்த இடத்துல ஆரம்பிக்கிறான், ஏன்ற ஒரு பாயிண்ட்ல ஆரம்பிக்கிறான். ஏல இருந்து சி வழியா பி வந்து சேர்ந்துடுறான் சார். இங்க ஒரு இன்டர்னல் எனர்ஜி யூஐ, இங்க ஒண்ணு யூஎஃப். இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலா இல்லைங்களே சார், அப்புறம் எப்படி இது சைக்கிளிக்னு சொல்ல முடியும்? ஸோ பேஸ்ட் ஆன் பிசிக்ஸ் யூஐ நாட் ஈக்குவல் டு யூஎஃப் இருக்கிறதுனால இது நான் சைக்கிளிக் ப்ராசஸ். பட் நம்ம புரிஞ்சிக்கிறதுக்காக, டே வீட்டுக்கு போனவன், சரி வீட்டுல இருந்து வெளில போனவன் திரும்ப வீட்டுக்கு வரல, முடிஞ்சு போச்சு. காலையில கிளம்பியிருக்கான், திருப்பியும் வீடு வந்தே சேரல, நான் சைக்கிளிக் ப்ராசஸ். பிலே எங்கேயோ போய் செட்டில் ஆயிட்டான், முடிஞ்சு போச்சு. திரும்ப அதே இடத்துக்கு வரல அப்படின்னா நான் சைக்கிளிக் ப்ராசஸ். இங்கேயும் ஒரு சிக்கல் இருக்கு. இப்போ இதோட ஏரியா கால்குலேட் பண்ணணும்னு வச்சுக்கேன், இதோட ஏரியா ஃபுல்லா கால்குலேட் பண்ணி ஒரு ஆன்சர் வருது. அந்த ஆன்சர் பாசிட்டிவா நெகட்டிவா? கவனமா கவனி. ஏரோ ஹெட் எங்க இருக்குன்னு பாருங்க, இந்த பக்கம் போட்டிருக்கேன். அப்ப பதில் சொல்லுங்க, ஒர்க் டன் நெகட்டிவா பாசிட்டிவா? நீ தான் சொல்லணும். பாசிட்டிவா நெகட்டிவா? நெகட்டிவ். நெகட்டிவ். காரணம் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ஸ். ஒருவேளை அங்க கன்ஃபியூஸ்டா இருந்தா பாய், இதான் நீ நேரா உட்காந்துருக்கு, இப்போ நீங்க சிஸ்டம் பார்த்து உட்காந்துருக்கீங்களா அந்த மாதிரி.
உனக்கு லெஃப்ட்ல ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன், உனக்கு ரைட்ல ஸ்டார்ட் ஆச்சுன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன். ரைட்டா? ஸோ சொல்லி தர அளவுக்கு நீ இல்ல. ஒரு சின்ன குழப்பம் வந்துட்டா கூட தப்பாயிடக்கூடாதுன்னு சொல்றேன். கத்துக்கிட்டீங்களா? சைக்ளிக் அண்ட் நான் சைக்ளிக் ஃபுல்லா முடிஞ்சது. வேற ஒண்ணுமே இல்லப்பா. ஒர்க் டன் கண்டுபிடிக்கிறது மட்டும் தான். ஆனா நீங்க கவனமா இருக்கணும். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் பார்க்கணும். வேற ஏதாவது கிராஃபா இருந்தா வம்பா போயிடும். டிவி கிராஃப். ரைட்டா? கண்டிப்பா எக்ஸ்ல வி தான் இருக்கணும். கண்டிப்பா ஒய்ல பி தான் இருக்கணும். அப்பதான் சைக்ளிக் ப்ராசஸ் உங்களால போட முடியும். ரைட்டா? அடுத்தது ரிவர்சிபிள் ப்ராசஸ், இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ்னா என்னங்க சார்? அதுலயும் பேர்லயே ஆன்சர் இருக்கு. ரிவர்சிபிள், ரிவர்சிபிள் ப்ராசஸ், irreversible process. The process that retraces its own path. The process that retraces its own path. ஏல இருந்து பி ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கு. அவங்க வீட்டுல எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப பில இருந்து வேற நிறைய வழி இருந்தாலும் அதே வழியிலே ஏக்கு வந்து சேர்றது தான்பா ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஆனா உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? இட் இஸ் வெரி இன்ஃபனைட்லி ஸ்லோ ப்ராசஸ். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு பெரும்பாலும் நடக்கவே நடக்காது. இன்ஃபனைட்லி வெரி ஸ்லோ ப்ராசஸ். இன்னொரு ரகசியம் தெரியுமா? நோ நேச்சுரல் ப்ராசஸ் இஸ் ரிவர்சிபிள். எந்த நேச்சுரல் ப்ராசஸும் ரிவர்சிபிளா இருக்காது. ஒரு பூகம்பம் வருது, வந்தது தான். சுனாமி வருது, வந்தது தான். திருப்பி ரிவர்ஸ் போகிறது கிடையாது. அப்ப ரிவர்சிபிள் ப்ராசஸ், நோ நேச்சுரல் ப்ராசஸ் ரிவர்சிபிள். இட் இஸ் a very slow process, retraces its own path. இல்ல ஃபார்முலாவோ சம்மோ எதுவுமே கிடையாது. ரிவர்சிபிள்னா என்ன, இரிவர்சிபிள்னா என்ன? இரிவர்சிபிள் ப்ராசஸ், திரும்ப வர முடியாத ப்ராசஸ் இரிவர்சிபிள். ஒண்ணுமே இல்ல, ஒரே வார்த்தையை தெரிஞ்சுக்கோங்க, மோஸ்ட் ஆஃப் த ப்ராசஸ். அவ்வளவுதான். மோஸ்ட் ஆஃப் த ப்ராசஸ் இரிவர்சிபிள். எந்த நிகழ்வும் திரும்ப அந்த இடத்துக்கு வர போறது இல்ல. ரைட்டா? ஸோ ரிவர்சிபிள் இரிவர்சிபிள் கத்துக்கிறதுக்கு பெருசா ஒண்ணுமே இல்லை. 2 லைன் மட்டும் தான், முடிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கு அப்புறம் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா ஒரு வேலை இருக்கு. நான் இப்போ ஒரு 4 கிராஃப் போட போறேன். நீங்க அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஐடியாவும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஒரு 10 நிமிஷம் அவ்வளோ கிளாஸ் சூப்பரா போகும் பாருங்களேன். இதை கண்டுபிடிக்குமா? அதுக்கு முன்னாடி இந்த ஐடியாவை கத்துக்கிறீங்களா? ஒரே நிமிஷம். இன்னைக்கு 2-3 விக்கெட் காலி, ஏன்னு தெரியல. சரி பாத்துக்கலாம். ஒரே நிமிஷம். ஓகே, கிராஃப் ஸ்டார்ட் பண்ணுமா? இந்த கிராஃப் ஐடென்டிஃபை பண்ணணும், அதான் உன்னோட வேலை. முதல்ல நான் பிவி கிராஃப் டிரா பண்ணி காமிக்கிறேன். அப்புறமா பிடி, அப்புறமா டிபி, பிடி பார்த்துருவோமா? விக்கும் பிக்கும் கிராஃப் டிரா பண்றேன். ரைட்டா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்களேன். எப்பவுமே 1 அப்படின்னாலே ஐசோதெர்மல், 2 அப்படின்னாலே அடியபேட்டிக். நீங்க நம்பர்ல தான் சொல்லணும். 1 2 3ன்னு சொல்லணும். அடியபேட்டிக். 3 எப்பவுமே இந்த ஆர்டரை மாத்திக்காத ஐசோபேரிக். 4 ஐசோகோரிக். இது 4 ப்ராசஸ். இப்போ நான் ஒரு கோடு போடுறேன், இந்த கிராஃப் டிரா பண்றேன். அது யாருன்னு கண்டுபிடிக்கிறீங்களா? ரெடியா இருக்கியா? பதில் சொல்லு. இது எந்த கிராஃப்? இது எந்த கிராஃப்? ஐசோபேரிக். உன்கிட்ட நம்பர் கேட்டேன். 3. நான் திரும்பவும் சொல்றேன், இந்த கேம்ல நீங்க பேர் சொல்லக்கூடாது, நம்பர் சொல்லணும்னு சொன்னேன். ரைட்டா? ஐசோபேரிக். ஏன்னா ஆப்ஷன்ல எல்லாமே நம்பரா கொடுத்து வச்சிருக்காங்க. நான் எடுத்துக்கிட்டது 1 ஐசோதெர்மல், 2 அடியபேட்டிக், 3 ஐசோபேரிக், 4 ஐசோகோரிக். ஒருவேளை உங்க கொஷின்ல மாத்தி கொடுத்தாலும் அந்த நம்பரை கரெக்டா பார்த்து வச்சுக்கோங்க. ரைட்டா? எத்தனை நம்பர்? 4. காரணம் வால்யூம் கான்ஸ்டன்ட், இங்க பிரஷர் கான்ஸ்டன்ட். இதெல்லாம் நீங்க சூப்பரா கண்டுபிடிச்சிருவீங்கன்னு எனக்கு தெரியும். இப்பதான் மாட்ட போறீங்க. இது எத்தனை நம்பரு?
இது எத்தனை நம்பர்? பிளாக் லைன் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பிளாக் லைன் எத்தனை நம்பர்? இந்த மிச்சம் மீதி இருக்கிறது 1 2 தான் இருக்கு. 1. பிளாக் லைன் வந்து 1ஆ? 1, sir. காரணம் Slope less steep இருக்கு. Pink லைனுக்கு slope more steep இருக்கு. தட்ஸ் ஓகே. இதுக்கான ரிலேஷன் Minus P by V. P is proportional to 1 by V இல்ல? ஏய் ஐசோதெர்மல் உங்க எல்லாருக்கும் தெரியும்ல? P is proportional to 1 by V. அப்படின்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு V. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஹைப்பர்போலா. ஹைப்பர்போலால ஒரு ரகசியத்தை கவனிங்க. அந்த கிராஃப் ரொம்ப பெண்ட் ஆகியிருந்தா அவன் கண்டிப்பா ஐசோதெர்மல் தான். பெண்ட் ஆனவன் கொஞ்சம் நேரா நிமிர்ந்திருந்தா அடியபேட்டிக் தான். காரணம் ஐசோதெர்மலை விட அடியபேட்டிக், என் வார்த்தையை கவனி, மோர் ஸ்டீப்பர். ரைட்டா? அடுத்தது இந்த கிராஃப் 2ஆம் நம்பரு. ஏன்னா PV பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். P is proportional to 1 by V பவர் காமா. இந்த காமா 5/3 இருக்கலாம், 7/5 இருக்கலாம், 4/3 இருக்கலாம். அப்ப இந்த நம்பர் கொடுக்கறதுனால இந்த ஸ்லோப் லைன் எப்படி இருக்கும்னா மோர் ஸ்டீப்பரா இருக்கும். ரைட்டா? இந்த மாதிரி ஒரு கிராஃப் கொடுத்துட்டு ஆப்ஷன்ல ஒன்னு டிக் பண்ண சொல்லுவாங்க. நீங்க 2 விஷயம் ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. பிரஷர் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சிருவீங்க, வால்யூம் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சிருவீங்க. ரைட்டா? கேர்ஃபுல்லா கத்துக்கணும். பிவியா இருந்ததுன்னா ரெண்டுமே ஹைப்பர்போலா தான். ஆனா ஒன்னு நல்ல பெண்டா இருக்கும், அடியபேட்டிக் மோர் ஸ்டீப்பரா இருக்கும். அதை வச்சு தான் நீங்க இந்த கிராஃபை ஐடென்டிஃபை பண்ணணும். எல்லாம் நல்லா கத்துக்கிட்டீங்களா? பிவி கிராஃப் சூப்பரா பேசிட்டோம் இல்லையா? அடுத்தது பிடி கிராஃப் கத்து கொடுங்க சார். பிடி கிராஃப் இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். இனிமேல் வர கிராஃப்லாம் கொஞ்சோண்டு உங்களுக்கு கஷ்டமா தெரியும், ஆனா ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். பிடி கிராஃப் எக்ஸ் ஆக்சிஸ்ல டியும் ஒய் ஆக்சிஸ்ல பி வச்சிருக்கோம். 1 2 3 4 இனிமேல் எழுதி போட மாட்டேன். 1 யாரு, 2 யாரு, 3 யாரு, 4 யாருன்னு உனக்கு தெரியும். ரைட்டா? டக்குன்னு சொல்லுங்க. யாருமே ஆட்டத்துக்கு ரெடியா இல்ல. எவ்வளவு நல்ல கேம் இது. ஜாலியா தானே இருக்கு. பதில் சொல்லு. 4. 4ஆ? ஏன் 4? 4 யாரு? ஐசோகோரிக். ஐசோகோரிக்னா யாரு? வால்யூம் கான்ஸ்டன்ட். இங்க யாரு இருக்கா? டெம்பரேச்சர். 1. காரணம் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் யாரு? 1. ஐசோதெர்மல். அதனால 1 சார். சூப்பரா சொல்லிட்டீங்க. ரைட் பை. பதில் சொல்லு. எத்தனை நம்பரு? 3. காரணம் Pressure constant. பிரஷர் கான்ஸ்டன்ட். ஸோ 3 அவுட், 1 அவுட். ரைட்டா? ஸ்ட்ரெயிட் லைன் நான் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டா போடல, கோச்சிக்காதீங்க. இது எத்தனை நம்பர்? கண்டுபிடி. எத்தனை நம்பர்? 4. புரியல பே. 2 மீதி இருக்கு. செகண்ட் இருக்கு, 4 இருக்கு. ஏய் நான் தானே பதில் சொல்றதுக்கு என்ன தயக்கம்? பதில் போல்டா சொல்லேன். 4. 4ஆ? காரணம் Pressure is directly proportional to temperature. பிரஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். அழகா சொன்னேன். அந்த நேரத்துல யார் கான்ஸ்டன்ட்? Volume constant. அவ்வளவுதான். வால்யூம் கான்ஸ்டன்ட். வால்யூம் கான்ஸ்டன்ட்னா என்ன ப்ராசஸ்? Isochoric. அவ்வளவுதான். ஐசோகோரிக். சூப்பரா கண்டுபிடிச்சிங்க. ஏய் கவனி, இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் வந்துட்டாலே, கவனமா கவனி, இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் வந்துட்டாலே இவனையும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்ல போட்டுக்கோங்க. அப்ப மிச்ச மீதி ஒருத்தன் இருப்பான்ல, அவன் தான் கான்ஸ்டன்ட், வால்யூம் கான்ஸ்டன்ட். வால்யூம் கான்ஸ்டன்ட் அப்படின்னா உனக்கு நல்லா தெரியும், ஐசோகோரிக். ரைட்டா? லாஸ்டா எப்பவுமே நீங்க அடியபேட்டிக்கை லாஸ்டா தான் ஐடென்டிஃபை பண்ணணும். ஏன்னா இருக்கிறதுலே மோசமானவன் அவன் தான். சரி, எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? கிராஃப் எப்படி இருக்குன்னா, இங்க பாருங்க. இப்படி இருக்கும். இவன் ஏன் சார் இந்த மாதிரி இருக்கான்?
Pக்கும் Tக்கும் ரிலேஷன் என்ன? P directly proportional to T power gamma by gamma minus 1 நேத்து கத்து கொடுத்தனா? ஒரே நிமிஷம் இங்க வாங்களேன். முதல்ல அடியபேட்டிக் ஒரு டைம் ஸ்ட்ராங் ஆயிட்டு வந்துருங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் PV power gamma equal to constant கத்து கொடுத்தேன். TV power gamma minus 1 equal to constant கத்து கொடுத்தேன். P directly proportional to T power gamma by gamma minus 1. T கேட்டாங்கன்னா P power gamma minus 1 by gammaன்னு சொன்னேன். ரைட்டா? அப்போ இந்த கிராஃப்ல P directly proportional to T power gamma by gamma minus 1. ஒரு நிமிஷம் கவனியே. இந்த காமாவோட வேல்யூ ஒரு பேஜுக்கு 2ன்னு கொடுங்களேன். 2ன்னு கொடுங்களேன். சும்மா 2ன்னு கொடுங்களேன். அப்ப 2 minus 1 1 ஆயிடுதா? அப்ப P is proportional to T square ஆயிடுதா? அப்ப P is proportional to T square இருக்கிறதுனால graph becomes x is proportional to y square. Graph becomes parabola. அப்போ இந்த ஷேப் யாரோடது? parabola தானே? இது parabola. கவனமா கவனிங்க. ஹைப்பர்போலானா இப்படி இருக்கணும். paraboலானா இப்படி இருக்கணும். ரைட்டா? அப்போ இந்த கிராஃப் parabola. உனக்கு ரொம்ப புரியலன்னா வச்சுக்கேன், 2ஆம் நம்பரை மட்டும் விட்டுரு. 1 3 4 கண்டுபிடிக்கிறது ஈஸி. அப்ப மீதி இருக்கிறது 2 தான். ரைட்டா? இது ஒரு வாத்தியாரா இருந்துகிட்டு அந்த மாதிரி சொல்லி கொடுக்க கூடாது. வேற வழி இல்ல. உனக்கு ஒருவேளை அந்த அடியபேட்டிக்கை கால்குலேட் பண்றது கஷ்டமா தெரிஞ்சதுன்னா 134 கால்குலேட் பண்ணிட்டு மீதி இருக்கிறது அடியபேட்டிக் முடிவு பண்ணிக்க. ஸோ அந்த ஃபார்முலாவை நம்ம அடுத்த கிராஃப்ல அப்ளை பண்ணி பார்ப்போமா? கத்துக்கலாமா? ஸோ 134 கண்டுபிடிச்சிட்டீங்க. மீதி இருக்கிறதுனால இவன் தான் 2, இவன் தான் அடியபேட்டிக். ரிலேஷன் கேட்டீங்கன்னா P is proportional to T power gamma by gamma minus 1 நான் ரொம்ப அழகா கத்துக்கணும். ரைட்டா? இந்த கேம் நல்லா இருக்குல்ல? அப்படியே கொஞ்சம் உள்ள வாங்க. அடுத்தது VT கிராஃப். இதுக்கு நான் ஒரு சின்ன பதில் கூட சொல்ல மாட்டேன். நீங்க தான் டக்கு டக்குன்னு சொல்லணும். ஏன்னா உனக்கு 2 கிராஃப் பிராக்டிஸ் ஆயிடுச்சு. VT கிராஃப். The graph is drawn between volume and temperature. X ஆக்சிஸ்ல டெம்பரேச்சரும் y ஆக்சிஸ்ல வால்யூமும் வச்சிருக்கேன். ரைட்டா? ஓகே. ரெடி ஆயிட்டீங்களா? ஃபாஸ்டா சொல்லிடலாமா? இவன் எத்தனாம் நம்பர்? 3 sir. 3. 3யா? ஏன் 3? ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கும் சார். அதுக்கு முன்னாடி ரிலேஷன் ஏன்னா என்ன? வந்து 2மே V is directly proportional to D. அப்ப மிச்ச மீதி இருக்கிறவன் பிரஷர் கான்ஸ்டன்ட், ஐசோபாரிக். ரொம்ப நல்லா சொன்னீங்க. இப்ப அடுத்தது இவன் யாரு? 4. 4 ஐசோகோரிக் வால்யூம் கான்ஸ்டன்ட். இவன் யாரு? 1. 1. ரைட். அப்ப மிச்ச மீதி இருக்கிறவன் யாரு? 2. 2. ஏன் சார் இவனுக்கு கிராஃப் இப்ப இப்படி போட்டிருக்கீங்க? டி வி தான் டிரா பண்றோம். டிக்கும் விக்கும் டிரா பண்றோம். டிவி பவர் காமா மைனஸ் 1 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் சொல்லி கொடுத்தேன். அப்படியே அந்த பக்கம் போச்சுன்னா டி இஸ் ப்ரப்போர்ஷனல் டு 1 பை வி பவர் காமா மைனஸ் 1. ஒரு பேச்சுக்கு காமாவுக்கு 2 எது வேணாலும் கொடுத்துக்கோ. ஏன் எந்த நம்பர் போட்டாலும் டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு வி தானே. இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனாலே உனக்கு என்னன்னு தெரியணும்? ஹைப்பர்போலான்னு தெரியணும்ல. டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனலா இருந்தா ஸ்ட்ரெயிட் லைன். அதே x is proportional to y ஸ்கொயரா இருந்ததுன்னா parabolic. அப்ப இது ஹைப்பர்போலாவா இருக்கிறதுனால t is proportional to 1 by v இருக்கிறதுனால இதுதான் 2ஆம் நம்பர். ரைட்டா? நான் PV கத்து கொடுத்துட்டேன், PT கத்து கொடுத்துட்டேன், VT கத்து கொடுத்துட்டேன். xல yல அப்பப்ப என்ன தோணுச்சோ அதை வச்சிருக்கேன். ஒருவேளை உங்க எக்ஸாம் பேப்பர்ல இங்க நான் T வச்சிருக்கேன் இல்லையா, அவங்க இங்க V வச்சிருக்கலாம். இப்படியே மாத்தி வச்சிருக்கலாம். இதுல இருக்கிறது தான் அங்க கேட்கணும்லாம் சட்டம் கிடையாது. உனக்கு நல்லா தெரியணும். வால்யூம் கான்ஸ்டன்டா கோடு போட்டா ஐசோகோரிக், டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா கோடு போட்டா ஐசோ தெர்மல், பிரஷர் கான்ஸ்டன்ட்ல கோடு போட்டா ஐசோபாரிக். ரைட்டா? ஒரு விஷயத்தை மட்டும் கவனிச்சுக்கோங்க. அடியபேட்டிக்கு ஒன்னு ஹைப்பர்போலாவா இருக்கும், இல்ல பாரபோலாவா இருக்கும். ஒன்னு ஹைப்பர்போலாவா இருக்கும், இல்ல பாரபோலாவா இருக்கும். அதே பிவி கிராஃப்ல ஐசோதெர்மலும் ஹைப்பர்போலா தான், அடியபேட்டிக்கும் ஹைப்பர்போலா தான். ஆனா ஐசோதெர்மலை விட அடியபேட்டிக் மோர் ஸ்டீப்பரா இருக்குன்றது கவனமா கத்துக்கணும். ரைட்டா? ரைட். அதுக்கப்புறமா இன்னும் ஒரே ஒரு கிராஃப் மட்டும் கண்டுபிடிக்கலாமா ஜாலியா? இது பிவி கிராஃப். இது கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு கஷ்டம் தான், ஏன்னா புதுசா பாக்குறீங்க. இது பிவி கிராஃப். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இதுக்கு நேரா ஒரு கோடு போட்டிருக்கேன். இதுக்கு நேரா ஒரு கிராஃப் வந்திருக்கு.
இதுக்கு ஒரு கிராஃப் வந்திருக்கு, இப்படி ஒரு கிராஃப் வந்திருக்கு. இது என்ன கிராஃப், இது என்ன, இது என்ன, இது என்னன்னு சொல்லணும் இல்லையா? சரி, ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் நீங்க சொல்லுங்களேன். இந்த ஒன்று நானே போட்டிருக்கேன், இது ஒன்று என்னது? Isobaric. Isobaric process. ஐசோபேரிக் ப்ராசஸ். ரைட். இந்த 2ஆம் நம்பர் கிராஃப், 3ஆம் நம்பர் கிராஃப், 4ஆம் நம்பர் கிராஃப் ரெண்டு கூட நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டு யாரு? இது பிவி கிராஃப், Isothermal. ஐசோதெர்மல். ரொம்ப அழகா சொன்னீங்க, ஐசோதெர்மல். 3 4 என்னவா இருக்கலாம்? 3 இல்லைன்னா 4 மேபி adiabatic. மேபி இல்ல, கண்டிப்பாவே அடியபேட்டிக் தான். சரி, இதான் எங்களுக்கு தெரியுமே, அப்புறம் என்ன இதுல புதுசா ஏதோ கண்டுபிடிக்க போறேன்னு சொல்றீங்க? அடியபேட்டிக் தான். அடியபேட்டிக்ல யாரு மோனோட்டாமிக் யாரு டயட்டாமிக்னு சொல்லணும். கத்துக்கலாமா? அப்ப இந்த 4ஆம் நம்பர் கிராஃப் யாருன்னா மோனோட்டாமிக். ஏன் சார் மோனோட்டாமிக்? காமாவோட வேல்யூ 5/3. 3ஆம் நம்பர் யாரு அப்படின்னா டயட்டாமிக். அடியபேட்டிக்ல மோனோ டயட்டாமிக் தனியா சொல்லணும். ஏன் டயட்டாமிக்? காமாவோட வேல்யூ 7/5. ஞாபகம் வந்துச்சா? 5/3 வேல்யூ போடுங்க. 4 3 3, மீதி 2 20, 6 3 18, 1.6. 7/5 4 5 5, மீதி 2 20, 4 5 20. யாரோட காமா கம்மியா இருக்கோ அவங்களோட கிராஃப் மேல இருக்கும். யாரோட காமா வேல்யூ அதிகமா இருக்கோ அவங்களோட கிராஃப் ரொம்ப கீழே இருக்கும். கவனமா கத்துக்கோங்க, எப்பவுமே மோனோ தான் கீழே இருக்கும், டை அதுக்கு கொஞ்சம் மேல இருக்கும். ஆனா இவங்க ரெண்டு பேருமே அடியபேட்டிக் தான். இது ஒரு ப்ரீவியஸ் பேப்பர்ல இருந்து எடுத்த கொஸ்டின், நம்மளோட நோட்ஸ்ல கடைசியா எழுதியிருப்பேன் இந்த கிராஃப். ரைட்டா? 1ஆம் நம்பர் பார்த்ததும் அவுட்டு, 2ஆம் நம்பரும் அவுட்டு. ஸோ 3 4ன்னு வரும்பொழுது அடியபேட்டிக்ன்ற அளவுக்கு கண்டுபிடிச்சிடுற அளவுக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்குள்ளார போயிட்டு யார் மோனோ அட்டாமிக் யார் டயட்டாமிக் தெரிஞ்சுக்கணும்னா, யாரோட காமா வேல்யூ ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கோ அதுதான் ரொம்ப கீழே இருக்கும். காமா வேல்யூ இன்னும் கொஞ்சம் அதிகமா 1.4 அப்படின்னா அது கொஞ்சம் மேல இருக்கும், 1.6னா கீழே இருக்கும். ரைட்டா? சொல்ல 2 மட்டும் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க சார். 2 ஐசோதெர்மல், P is proportional to 1/V. எப்பவுமே அந்த கிராஃப் இந்த ஸ்டீப்பரை விட கொஞ்சம் அதிக பெண்டா இருக்கும்னு சொன்னேன். அடியபேட்டிக் தான் கீழே இருக்கும், ஐசோதெர்மல் தான் எப்பவும் மேல இருக்கும். P is proportional to 1/V இருக்கிறதுனால இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஹைப்பர்போலா. அவ்வளோதான் பாது ஐசோதெர்மல். எப்பவுமே ரொம்ப மேலே இருக்கிற பெண்ட் வந்து ஐசோதெர்மல், அதுக்கு கீழே இருக்கிறது அடியபேட்டிக்காக இருக்கும். அடியபேட்டிக்ல மோனோ கீழே இருக்கும், டயட்டாமிக் மேலே இருக்கும். கற்றுக்கிட்டீங்களா? சார். ரைட். ஸோ இதோட இந்த லெசனோட எண்ட் கார்டு போட்டோம் நம்ம. ரைட்டா? ஸோ எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக கற்றுக் கொடுத்துட்டேன். ரைட், இப்போ என்ன பண்ண போகிறோம் சார்? ஒரு 10 சம்மு கடன் சால்வ் பண்ணுறோம். டைம் 7:33. அந்த 10 சம் சால்வ் பண்ணுறதுக்கு அநேகமாக ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம முடிச்சிடலாம். முடிச்சுட்டு தென் ஒரு ஃபாஸ்ட் விஷன் போயிட்டா நீங்கள் ஹாப்பியாக நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம். நைட் உட்காந்து தெர்மோடைனமிக்ஸ் ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு எல்லா சம்மும் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து வரப்போகிற 2 கொஷின் 8 மார்க்கு ஒன்னோடது. ரைட்டா? இனிமேல் அதை திறமை இருந்தால் 8 மார்க்கு ஸ்லிப் ஆகாமல் கீழே விழுந்துடாமல் பிடிச்சிக்கிறது அது உன்னோட வேலை. ரைட்டா? ஒரு சின்ன விஷயம் கூட இந்த டைம் அதில் பேலன்ஸ் வைக்கல, எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக கற்றுக் கொடுத்துருக்கேன். ரைட்டா? ஸ்டார்ட் பண்ணுவோமா? டக்கு டக்குன்னு அப்படியே ஆன்சர் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் அடிங்க பார்க்கும். 1. ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் என்ன? 1 sir. 1 சார். வந்திருக்கு. ஏன் 1? ஃபர்ஸ்ட் லா ஆஃப் Sir, தெர்மோடைனமிக்ஸ் எதை பத்தி energy பேசுது? can ஆமா, இல்ல பை சொல்லும்போதே என்ன சொல்லி கொடுத்தோம்? கான்செப்ட் ஆஃப், சொல்லும் பொழுதே கான்செப்ட் ஆஃப் எனர்ஜின்னு கத்து கொடுத்தோம் இல்லையா? அங்க 0th லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? concept of Concept of temperature. கான்செப்ட் ஆஃப் டெம்பரேச்சர். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இந்த சம் அன்னைக்கு பேசிட்டோம் இல்லையா? இன் ப்ராசஸ் 500 கலோரி ஆஃப் ஹீட் கிவன். அப்ப டெல் கியூ நோட் எல்லாரும் பகல நோட் வச்சுக்கோ. பிளஸ் 500 கலோரி, கலோரிக்கு பதிலாக 4.2 ஜூல். ரைட்டா? At the same time 100 joule of work is done on the gas, del W minus 100. Increase in the internal energy, del U கேட்டாங்க. நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க, 2193 சொன்னீங்க. ஒரு டைம் சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. சும்மா ஃபாஸ்டா சால்வ் பண்ணி பார்த்துக்கோ. முடிச்சியா? ரைட்.
இது 500 4.2 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், கடகடன்னு சால்வ் பண்ணி பார்த்து. ரைட், இந்த சம்மை நான் உங்ககிட்டே கொடுத்துறேன். நான் உனக்காக ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்ணுறேன். எனக்கு டேட்டா மட்டும் கரெக்டாக சொல்லிடுங்க. டெல் கியூ எவ்வளோ, டெல் டபிள்யூ எவ்வளோ, டெல் யூ எவ்வளோ, யார் பாசிட்டிவ் யார் நெகட்டிவ் சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா ஜாலியாக சொல்லுங்க. Del Q positive 20. டெல் கியூ ப்ளஸ் 20யா? ஏன் ப்ளஸ் 20? Release. ரிலீஸ்னா ப்ளஸ் 20யா? என்கிட்ட இருந்தா தானே சார் நான் ரிலீஸ் பண்ண முடியும். ரைட், ப்ளஸ் 20யா? இல்லை, டெல் கியூ மைனஸ் 20. காரணம் நான் சொல்கிறேன். ரைட், டெல் கியூ மைனஸ் 20 தான் ரைட்டு. ரிலீசஸ் யார் ரிலீஸ் பண்ணுறா? அந்த கண்டெய்ன் தெர்மோடைனமிக் ப்ராசஸ் pressure of fixed mass of gas is changed in such a manner that gas releases. கேஸ் தான் ஹீட்டை ரிலீஸ் பண்ணுது அப்படின்னா என்ன அர்த்தம்? சிஸ்டத்திலிருந்து கேஸ் வெளியில வருது, சிஸ்டத்திலிருந்து ஹீட்டு வெளியில வருது, விச் மீன் எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். அப்போ ஹீட் இஸ் கிவன் டு எ சிஸ்டம் கிடையாது, drawn from a சிஸ்டம். இன்னும் உங்களுக்கு புரியலன்னா, கேஸ் ரிலீசஸ்னு வந்துடுச்சுன்னா அதை drawn from a சிஸ்டம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டெல் கியூ மைனஸ் 20ன்னு எடுத்துக்கோங்க. அதுக்காக தான் இந்த யூனிட்ல நிறைய சம் போட்டு பார்க்கணும்னு சொல்றேன். சம்மெல்லாம் ரொம்ப ஈஸி, வெறும் அடிஷன் மல்டிபிகேஷன் தான். டெல் கியூ ஈக்குவல் டு டெல் யூ பிளஸ் டெல் டபிள்யூ தான். டேட்டா எடுக்கிறதுல கவனமா இருக்கணும். இப்போ உங்களுக்கே புரியுதா? கேஸ் ரிலீசஸ், அப்ப சிஸ்டம் ரிலீஸ் பண்ணுது. நான் போய் பிடுங்கிறதுக்கு பதிலாக அதுவே எனக்கு கொடுத்துருது. நான் ஒன்றும் அந்த சிஸ்டத்துக்கு ஹீட்டை கொடுக்கல, சிஸ்டம் தான் ரிலீஸ் பண்ணுது. அப்போ மைனஸ் 20. அடுத்த லைன் சொல்லுங்க. இப்போ 8 ஜூல் ஆஃப் ஒர்க் என்னது இது? Negative, sir. அப்போ டெல் டபிள்யூ சொல்லுங்க. Work done negative. மைனஸ் 8. இனிஷியல் இன்டர்னல் எனர்ஜி இது யாரு? இது யாரு? U1. யூஐ எடுத்துக்கலாம், U1 எடுத்துக்கலாம். யூஐ வந்து 30. என்ன கேட்டிருக்காங்க? ஃபைனல் கேட்டிருக்காங்க. உனக்கான நேரம் 30 செகண்ட். ஆன்சர் அடிக்கலாம் சீக்கிரம். லைவ் பண்ணே. முதல்ல டெல்யூ கண்டுபிடி. டெல்யூ கண்டுபிடிச்சிட்டு யூஎஃப் மைனஸ் யூஐ போட்டுட்டு யூஎஃப் கண்டுபிடி. 18, sir. 18, sir. எக்ஸலன்ட். 18 ஜூல். எல்லாருக்கும் 18 வருதுன்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா டெல் யூ சொல்லுங்க பார்க்கும். டெல் கியூ ஈக்குவல் டு டெல் யூ பிளஸ் டெல் டபிள்யூ, டெல் கியூ மைனஸ் 20, டெல் டபிள்யூ மைனஸ் 8, இந்த பக்கம் வந்தா பிளஸ் 8, இதான் டெல் யூ. அப்போ டெல் யூ வந்து மைனஸ் 12ங்க சார். டெல் யூக்கு யூஎஃப் மைனஸ் யூஐன்னு போட்டால் மைனஸ் 12, யூஐ தெரியும், அந்த பக்கம் போனால் ப்ளஸ்ஸு. அப்போ மைனஸ் 12 ப்ளஸ் 30, அதனால் ப்ளஸ் 18 யூஎஃப். கற்றுக்கிட்டீங்களா? நீ வெறும் டெல்யூ தான் கேட்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. டெல்யூவையும் உடச்சி யூஐ யூஎஃப் எது வேணாலும் கேட்கலாம். நல்லா இருக்கான்னு சம்மு? ரைட், அப்படியே அடுத்த சம்முக்கு வாங்க. ஒன் 99. ஒரே நிமிஷம் உனக்கு தெரிஞ்சிட்டு இருக்காது. இப்போ ஒரு நிமிஷம் தான். ரைட், 199 ரொம்ப ஜாக்கிரதையாக சால்வ் பண்ணணும். டைம் எடுத்துக்கோ, ட்ரை பண்ணு. இதில் 2 சிச்சுவேஷன் போடணும். One kg of gas does 20 kilojoule of work. 20 kilojoule of work. Plus or minus? Plus, sir. Plus. புரியல. Positive, sir. Work done positive. அப்படியா?
Sir, negative. ஏன் நெகட்டிவ்? ஏன்பா நெகட்டிவ்? ஒர்க் டன் பை த கேஸ் தான் பாசிட்டிவ். ஒர்க் டன் ஆன் த கேஸ் நெகட்டிவ். 1 kg ஆஃப் கேஸ் டஸ் அங்க உள்ளார நடந்துட்டு இருக்கு. 20 கிலோ ஜூலு. இப்போ இன்ட்டு 10^3 போட்டாலும் ஓகே. ஆனா ஆப்ஷன் பாருங்க, எல்லாமே கிலோ ஜூல்ல இருக்கிறதுனால நீ மாத்தணும் அவசியம் இல்லை. கிலோ ஜூல்னு அப்படியே வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ இந்த வார்த்தை வந்தாலும் மைனஸ். பதில் சொல்லுங்க பா. ரிசீவ் சார் சொல்லுமா. அந்த சைன் மட்டும் புரியல சார். நெகட்டிவ் சைன். உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது ஒர்க் டன் பை த கேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாசிட்டிவ். இல்லை அது ஓகே. அப்படின்னா என்ன அர்த்தம்? பை த கேஸ்னா என்ன அர்த்தம்? அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒர்க் பண்ணுது. கேஸால ஒர்க் பண்ணுது. கரெக்டா? ஆன் த கேஸ்னா கேஸ் மேல, கேஸ்ல நடக்குதா? ஆமா சார். கேஸ் டஸ்ட்னா என்ன அர்த்தம்? கேஸ் மேல நடக்குது. மைனஸ். ரைட்டா? ஓகே ரிசீவ் சார். 16 கிலோ ஜூல் ஆஃப் ஹீட். பதில் சொல்லுங்க டெல் கியூ. இல்ல சம்மெல்லாம் ரொம்ப ஈஸி பா. நான் திரும்பவும் சொல்றேன், உன்னை அவேர் பண்ணதுக்கான காரணம் டேட்டா எடுக்கணும். கரெக்டா டேட்டா எடுக்கணும். அதுக்கு ஒரு 20 சம்மாவது நம்ம ட்ரை பண்ணணும். பாசிட்டிவ். ஏன் பாசிட்டிவ்? நெகட்டிவ். Receives, பாசிட்டிவ்க்கு sir. காரணம் சொல்லுங்க, அப்புறம் Gains. நெகட்டிவ் காரணம் சொல்லுங்க. Gains, sir. கெயின். தர்ஷன் ரிசீவ்ஸ். கேஸ் ரிசீவ் பண்ணுதுன்னா சிஸ்டத்துக்கு ஹீட்டை கொடுத்தாதான் கேஸ் ரிசீவ் பண்ணும். இதான் அந்த சிஸ்டம். இந்த சிஸ்டத்துக்குள்ளாரதான் கேஸ் இருக்கு. அப்ப கேஸ் ரிசீவ் பண்ணிக்குதுன்னா ஹீட்டை கொடுக்கணும். ஹீட் கிவன் டு எ சிஸ்டம். அதனால கேஸ் ரிசீவ்ஸ் ஹீட்டு. எப்ப பார்த்தாலும் அந்த ஒரு வார்த்தை தான் இருக்கும் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அதுக்கு மாற்றா பல வார்த்தை இருக்கும்பா பார்த்துக்கோங்க. இது டெல் கியூ வந்து +16 கிலோ ஜூல். ரைட்டா? அடுத்தது when it is expanded between two states. ஓகே, இது செகண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் பாரு. A second kind of expansion can be found between same initial and final. ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? சேம் இனிஷியல் அண்ட் ஃபைனல். அப்ப இந்த ரெண்டு சிச்சுவேஷனுக்கும் யார் சேம்? டெல் யூ. சூப்பரா சொன்னீங்க. டெல் யூ சேம். அப்ப டெல் யூ ஒன்னும் டெல் யூ டூவும் சேம் சார். இது சொல்லுங்க பார்க்கும். which requires heat input 9 kilojoule. which requires heat input அந்த வார்த்தை கவனி. input q del q plus ஆ மைனஸா? பாசிட்டிவ் சார். பாசிட்டிவ். இன்புட். அப்ப இன்புட்னா சிஸ்டம்க்கு கொடுக்கிறது 9 கிலோ ஜூல். ஒர்க் டன் பை த கேஸ். ஒர்க் டன் பை த கேஸ். கண்டிப்பா இந்த ஆப்ஷன் கிடையாது. ஏன் கிடையாதுன்னு சொல்ல முடியுமா? ஒர்க் டன் பை த கேஸ் பாசிட்டிவ் சார். பாசிட்டிவ். ரைட்டா? அப்ப அந்த ஆப்ஷனை தூக்கி கடாசிடலாம். ஒர்க் டன் பை த கேஸ் இன் செகண்ட் எக்ஸ்பான்ஷன். அவங்க டெல் W2 கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை பொறுமையா யோசிங்களேன். ரெண்டு பேருக்கும் டெல் யூ சேம்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த ஈக்குவேஷன்ல டெல் யூவை கண்டுபிடிச்சிட்டு அந்த டெல் யூ எடுத்துட்டு வந்து இங்க கொடுத்தா டெல் டபிள்யூ உங்களால கண்டுபிடிச்சிட முடியும். ரைட்டா? உனக்கான நேரம் 30 செகண்ட். பாச சால்வ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு டெல் யூ கண்டுபிடிங்க. சார் ஃபைனல் ஆன்சர் வந்து 32 சார். ஃபைனல் ஆன்சர் 32வா? 32. இல்ல, சார் நீங்க ஏதோ தப்பு பண்றீங்க. சார் இது அந்த ரேஷியோ டைப்ல பண்ண முடியாதா சார்? அப்படி பண்ண வேணாம், ஒவ்வொன்றாவே பண்ணிக்கலாம். ரேஷியோ டைப்ல பண்ணா மல்டிபிகேஷன்ல இருந்தாலும் ரேஷியோ டைப்ல பண்ண முடியும். இது டெல் யூ ஒன் பிளஸ் டபிள்யூ ஒன் தானே இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் ஒன்னோட டெல் யூ மட்டும் சொல்லுங்களேன். 32. ஃபர்ஸ்ட் ஒன்னோட டெல் யூ. என்ன பண்றீங்க? என்ன ஆன்சர் வந்து
என்னாச்சு? சரி, நீ சால்வ் பண்ண ஆன்சர் சொல்லுங்க. நீங்க சால்வ் பண்ண ஆன்சர். ஏய், உங்கள்ட்ட தான் கேட்டிருக்கேன். ஏய், சவுண்ட் கேக்குதா? சார் கேக்குது சார். clear-ஆ கட்டாய் கேட்டுச்சு சார். இப்ப எல்லாரும் கிளியரா கேக்குது இல்ல? இப்போ கேக்குது சார். ரைட் பை. சரி, 199 உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணது இல்லைன்னா விட்டுரு. நான் பார்த்துக்கிறேன். 200 வாங்க. இந்த கொஸ்டின் வாங்க. 200 பாருங்க. As shown in figure, the amount of heat absorbed. ஏய், சவுண்ட் செக் பண்ணிக்கோ. யாராவது ஒரு எஸ்எல் பக்கம். எஸ் சார். ரைட் பை. கேர்ஃபுல்லா பாரு. As shown in figure, the amount of heat absorbed along path ABC. A, B, C. பாத்து கவனமா கவனிக்கணும். A, B, C. இந்த பாத்து. அதுல heat absorbed 9 joule. Heat absorbed 9 joule. And the amount of work done by the system 30 joule. அந்த இடத்துக்கு del Q வந்து 90 joule. காரணம் அப்சார்ப். அப்ப ஹீட்டை நான் கொடுத்தாதான் அதை அப்சார்ப் பண்ணும். 90 joule. Work done of ABC 30 joule. The amount of work done along ADC. Work done of ADC வந்து 20 joule. ரைட்டா? என்ன கேட்டிருக்காங்க? The amount of heat absorbed QADC கேட்குறாங்க. போன கொஸ்டின் மாதிரி தான் இந்த கொஸ்டினுமே. இதுல ஏதோ ஒன்று சேம். யாருன்னு சொல்லுங்க. Value. del U சேம். அப்ப del U ரெண்டு பேருக்கும் சேம்ன்றதுனால ஃபர்ஸ்ட் ஒன்னோட del U கண்டுபிடிங்க. del Q equal to del U plus del W. del U தான் எனக்கு வேணும். del Q 90. இந்த del W இந்த பக்கம் போனா -30. அதனால del U 60. ஃபர்ஸ்ட் ஒன்னோட del U எடுத்துட்டு வந்து தான் செகண்ட் ஒன்னுக்கு கொடுக்கணும். அப்போ செகண்ட் ஒன் பாருங்க. QADC வேணுமா? நமக்கு QADC வேணும். அதாவது del Q வேணும். del Q வேணும்னா வழக்கம் போல del U plus del W தான். del U ஏற்கனவே 60ன்னு படிச்சீங்க. del W இந்த இடத்துல 20ன்னு படிச்சிட்டீங்க. அப்ப 60 20 இந்த இடத்துல 80. ஆப்ஷன் எங்க இருக்கு? 80 ஜூல். அப்ப இந்த மாதிரி ரெண்டு கேஸ் கொஸ்டின் வந்ததுன்னா கண்டிப்பா del U தான் ரெண்டு பேருக்கும் சேமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது சைக்கிளிக் ப்ராசஸ். உனக்கு தெரியுதா? ஏல இருந்து சி, ஏல இருந்து டி வழியா சி, ஏல இருந்து பி வழியா சி. ஆரம்பிச்ச இடம் ஒண்ணுதான், போய் சேர்ந்த இடம் ஒண்ணுதான், ஆனா வழிதான் மாறிடுச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன்னோட இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் கண்டுபிடிச்சிட்டு செகண்ட் ஒன்ல நீங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ரைட்டாவா? 200 ஓகே தானே? அது அடுத்தது 201 ரொம்ப இம்பார்ட்டன்ட். சைக்கிளிக் நான் சைக்கிளிக்ல வர சம் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைச்சது. பதில் சொல்லுங்க. இன் சைக்கிளிக் ப்ராசஸ் எப்பவுமே இந்த கிராஃப் கொஸ்டின் வந்ததும் உங்களோட தேடல் எங்க இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. பிவில இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதோட ஒர்க் டன் யாராவது சொல்லுங்க. ஒர்க் டன் வேணும்னா நான் என்ன பண்ணணும்? என்ன கண்டுபிடிக்கணும்? அதை மட்டும் சொல்லு. ஏரியா சார். ஏரியா கண்டுபிடிக்கணும். அப்போ இது ஏரியா சர்க்கிள் தானே. சர்க்கிளுக்கு பையார் ஸ்கொயர் எடுத்துக்கலாமா? பையார் ஸ்கொயர். இந்த பையார் ஸ்கொயரை என்னோட கம்ஃபர்ட்டுக்காக பை R1 R2ன்னு எழுதிக்கிறேன். R1 R2ன்னு எழுதிக்கிறேன். ஏன் R1 R2ன்னு எழுதுறீங்க? இங்க பிசிக்கல் குவான்டிட்டி வேற பிரஷர், இங்க பிசிக்கல் குவான்டிட்டி வேற வால்யூம். ரைட்டா? இப்போ பை R1. R1 எப்படி கண்டுபிடிப்பீங்க? R2 எப்படி கண்டுபிடிப்பீங்க? யாராவது ட்ரை பண்ண முடியுமா? இப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு பாரு, நான் கோடு போறேன்ல, அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு? நடுவுல ஒரு டயாமீட்டர் போட்டிருக்கேன்ல, அது மட்டும் எவ்வளோ? நான் என்ன கேட்கறேன்னு புரியல. அந்த கோடை எப்படி சொல்லுவீங்க? 2R. 2R ரைட் தான். V2 minus V1. அவ்வளவுதான். V2 minus excellent. V2 minus V1 அதுல பாதி எடுத்தா ரேடியஸ். கரெக்டா? அப்ப இங்க எப்படி சொல்லுவீங்க? இந்த லைன் எப்படி சொல்லுவீங்க? V2 minus P1. அது டயாமீட்டர். பை 2 போட்டா ஆப்ஷன் தேடுங்க.
நான் எழுதிட்டேன். ஆனா அந்த ஆப்ஷன் நேரடியா இங்க இல்ல. Yes, sir. ஆப்ஷன் 3. Option 3 3. அவ்வளவுதான். 5/4. உணர முடியுதா அந்த சம் என்ன பண்ணணும்ட்டு? இந்த மாதிரி சர்க்கிள் சம் கொடுத்தாங்கன்னா நீங்க டயாமீட்டர் கண்டுபிடிச்சு அதுல பாதி ஆக்கிட்டு அப்பதான் R1 R2. எப்பவுமே சர்க்கிள் சம்னால பை ஆர் ஸ்கொயர்னு வச்சுக்காத, பை R1 R2ன்னு வச்சுக்கோ. R1க்கு கீழே இருக்கிறது V2 minus V1 by 2, P2 minus P1 by 2. முடிஞ்சு போச்சா? ரைட். அடுத்தது இந்த சம்க்கு வாங்க. இதுக்கு நீங்க தான் ஆன்சர் சொல்லணும். நான் வெயிட் பண்றேன். 202. முடிஞ்சுதா? First ஆன்சர் option, sir. PV. PV. ரைட். ஏ சார் PV. ஏரியா L into B. 2V minus V. V. 3P minus 2P. P. Area equal to PV. PV is nothing, that is work. முடிஞ்சுதா? ரைட். அடுத்தது ஜாலியா இருக்கு பாருங்களேன். இந்த லெசன் அவ்வளவு ஜாலியா இருக்கு. ஒரே நிமிஷம். அந்த ஒரு சம் தான் நம்மளை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிருச்சு. ஏதோ ஒன்று தப்பு பண்ணியிருக்கேன், அதனால தான் சமாளிச்சுட்டு இந்த பக்கம் வந்துட்டேன். நீ செஷன் முடிஞ்சு போயிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளார அந்த சம்மும் ப்ளஸ் அதுக்கான சொல்யூஷனோட வாய்ஸ் நோட் உங்களுக்கு நான் அனுப்பிச்சி விட்டுறேன். ரைட்டா? நான் தான் ஏதோ தப்பு பண்ணி உங்களுக்கு குழப்பிட்டேன், அதனால ரொம்ப நேரமா அங்கேயே இருக்க வைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அது தப்பு என்னோட தான். ரைட்டா? அடுத்து 203 பாரு. நான் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட நான் பேசணும். டெல் கியூ எம்எஸ் டெல் தீட்டான்னு ஒரு ஃபார்முலா படிச்சீங்க, ஞாபகம் இருக்கா? இது எப்பவுமே மறக்காத. டெல் கியூ எம்எஸ் டெல் தீட்டா. டெல் கியூக்கு மியூ சிபி டெல் தீட்டா. சிபி கவனமா கவனி. நான் டீச் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். அதான் தெரியுங்களா, அப்பப்போ ஏதாவது மறந்து தொலைச்சிருந்தேன். டெல் கியூ ஈக்குவல் டு மியூ சிபி டெல் தீட்டா. இங்க கியூவா இருந்தா அது கண்டிப்பா பிரஷரா தான் இருக்கணும். டெல் கியூ சாரி டெல் யூ மியூ சிவி டெல் தீட்டா. ஏன் சார் டெல் யூக்கு கான்ஸ்டன்ட் வால்யூம் போட்டிருக்கீங்க, டெல் கியூக்கு கான்ஸ்டன்ட் பிரஷர் போட்டிருக்கீங்க? அதுக்கான சின்ன எக்ஸ்பிளனேஷன் இங்க பாருங்க. இது ஒரு சிலிண்டர், அதுல பிஸ்டன், 1 மோல் கேஸ். நான் ஹீட் கொடுக்குறேன், இங்க டெல் கியூன்ற ஹீட் கொடுக்குறேன், அதனால இங்க டெல் யூ நடக்குது. சாரி டெல் யூ நடக்குது. டெல் டபிள்யூ இப்ப யோசிக்காது. ஒரே நிமிஷம். டெல் டபிள்யூ இப்ப யோசிக்காது. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. 1 லிட்டர் பால் எடுத்தாச்சு, ஒரு வெசல்ல வச்சு அடுப்புல வச்சிருக்கோம். பால் இன்னும் பொங்கல, மேல ரைஸ் ஆகல, பால் பொங்கல, தெரியுதுல்ல? அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன ஆகும்? பால் பொங்கல அப்படின்னா வால்யூம் கான்ஸ்டன்ட், இன்னும் மேல போகல. ஆனா அந்த பால் மட்டும் என்ன ஆயிட்டு இருக்கு? ஹீட் ஆயிட்டு இருக்கு. ஹீட் ஆயிட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம்? இன்டர்னல் எனர்ஜி அதிகமாயிட்டு இருக்கு. அப்போ இனிமேல் எங்கெல்லாம் இன்டர்னல் எனர்ஜி டெல்யூன்னு பாக்குறீங்களோ அங்கெல்லாம் வால்யூம் கான்ஸ்டன்டா வச்சுக்கோங்க. எங்கெல்லாம் டெல் கியூன்னு பாக்குறீங்களோ அங்கெல்லாம் ப்ரெஷர் கான்ஸ்டன்டா வச்சுக்கோங்க. டெல் யூ ஈக்குவல் டு மியூ சிவி டெல் தீட்டா. மியூ சிவி டெல் தீட்டா. டெல் கியூக்கு பதிலா மியூ சிபி டெல் தீட்டா. ரைட்டா? அந்த ஃபார்முலா தான் இங்க நம்ம யூஸ் பண்ண போறோம். பொறுமையா பார்த்துக்கிட்டே வாங்க. நோட்டட் எல்லாரும்? சிவி எழுதிக்கோ. 4.96 கலோரி பெர் மோல் கெல்வின். உடனே ஆப்ஷனை பார்த்துருங்க. கொஷின் கலோரியில கொடுத்துருக்காங்களா? ஆன்சரும் கலோரியில தான் இருக்கு. அப்ப நம்ம யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. முதல்ல அந்த விஷயத்துக்கு கன்ஃபார்மா இருக்கணும். கீழே இங்க ஜூலா இருந்ததுன்னா உனக்கு தலைவலி. அந்த கலோரியை 4.2ஆல மல்டிப்ளை பண்ணி நீ ஜூலுக்கு மாற்றி அதை எடுத்துட்டு வந்து சம் போடணும். கொஷினோட டேட்டாவை பார்த்ததும் ஆன்சரோட டேட்டாவை பார்க்கறது புத்திசாலித்தனம். 2 பேரோட யூனிட் சேமா இருந்தா கன்வெர்ட் பண்ற டைம் மிச்சமாகும். சரிங்க சார், சிவி சொல்லிட்டாங்க. இன்க்ரீஸ் இன் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் 2 மோல். இது யாரு? அது 2 மோல். 2 மோல் யாரு? சிவி கொடுத்துட்டாங்க. இந்த 2 யாரு? மியூ. ஹீட்டிங் ஃப்ரம் 340 to 342. டெல் தீட்டா எவ்வளோ?
சார் டெல் தீட்டா 2 ரைட்டா. ஃபார்முலா மியூ சிவி டெல் தீட்டா, மியூ 2 டெல் தீட்டா 2 2 2 4 சிவி ஒரு 5 4 5 ஆர் 20 அரௌண்ட் 20 கிட்ட இருக்கணும். இதுக்கெல்லாம் சால்வ் பண்ண அவசியமே இல்லை, அப்படியே பார்த்துட்டு சொல்லிடலாம். 4.96 மைண்ட்குள்ளார 5ன்னு வச்சுக்கிட்டோம். 5 2s are 10 10 2s are 20 20க்கு பக்கத்தில் ஆன்சர் இருக்கான்னு தேடுறேன். 19.84 நல்லா இருந்துச்சா? அடுத்த பாருங்க 204 பாருங்க. அப்போ ஒரு விஷயம் கற்றுக்கோங்கப்பா, டெல்யூனாலே மியூ சிவி டெல் தீட்டா தான். 204 டக்குன்னு ஆன்சர் அடிங்க, உனக்கு தெரியும். ஆப்ஷன் சொல்லு. Fourth option, sir. ஆப்ஷன் 4 டிபெண்ட்ஸ் ஆன் பாத். ஒர்க் டன்னு சொல்லிட்டீங்க, பாத் டிபெண்ட் முடிஞ்சு போச்சு. 205 இங்கே தான் உங்கள் புத்திசாலித்தனம் இருக்கு, கண்டுபிடிங்க. 205 பாருங்க. இதில் 2 ஆப்ஷனு நம்ம நெக்லெக்ட் பண்ண முடியும். First and third. ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்டு நெக்லெக்ட் பண்ணுறீங்களா? ஏன்? ஏன்னா டெல்யூ சேம் internal energy independent of path. இன்டர்னல் எனர்ஜி இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் பார்த்தா, அதனால இனிஷியல் ஆரம்பிச்சு ஃபைனல் ஆரம்பிச்சது. இப்போ 2 ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணதுன்னு சொல்லும்போது நீங்கள் எதை நெக்லெக்ட் பண்ணீங்க? யாரை 2 பேரும் நெக்லெக்ட் பண்ணீங்க? 1 and 3, sir. 1ஐயும் 3ஐயும் நெக்லெக்ட் பண்ணிருக்கீங்க. இதை ஏன் நெக்லெக்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஐல இருந்து சரி ஏ வழியா போற ஃபைனலும் இனிஷியலும் சேம், பி வழியா போற இனிஷியலும் ஃபைனலும் சேம். அப்போ ஆப்ஷன் 2லயோ ஆப்ஷன் 4லயோ தான் மறைஞ்சிருக்கு. ரைட்டா? அடுத்தது சரி, இந்த 2 பேர்ல எப்படி நாங்க கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஏதாவது ட்ரிக் இருக்கான்னு யோசிங்க. அப்படியே ஃப்ரெஷ்ஷா Fourth வச்சுக்காது. option, sir. 4th ஆப்ஷனா? ஏன் 4th ஆப்ஷன்? ஏன்னா Q1 and Q2 சேமா இருக்காது, பிகாஸ் டிஃப்ரெண்ட் பாத் வருது அதுக்கு. ஸோ கண்டிப்பா ஒன்று ஜாஸ்தி ஒன்று கம்மியா இருக்கணும். வாவ், இதுவுமே நல்ல ஐடியா தான்ப்பா, இதை நான் யோசிக்கவே இல்லை. நீங்க பாருங்க, QA கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு QBன்னு சொல்லியிருக்காங்க. அப்பவே அந்த ஆப்ஷன் அவுட்டு. ஏன் அவுட் அப்படின்னா Q1ம் Q2வும் ஈக்குவலாக இருந்தா ஒர்க் டன்னும் ஈக்குவலாக தான் இருக்கும். கரெக்டா? அப்போ இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? என்ன பாருங்க எல்லாரும், மேலே இருக்கிற மட்டும் பாருங்களேன், ஏ பார்த்து மட்டும் பாருங்க. ஏக்கு மட்டும் ஷேட் போட்டா ஒரு ஒர்க் டன் வரும், ஒர்க் டன் ஏ. பிக்கு மட்டும் ஷேட் பண்ணா ஒரு ஒர்க் டன் பி. பதில் சொல்லுங்க பாய், எந்த ஒர்க் டன் அதிகம் இங்க? ஏ ஒர்க் டன் அதிகமா, பி ஒர்க் டன் அதிகம்? Yes, sir. யாருக்கு ஒர்க் டன் அதிகமா இருக்கோ அவங்களுக்கு தான் என்ன அதிகமா தேவைப்படும்? Eight. அப்ப இந்த கொஸ்டின் WA கிரேட்டர் தன் WBன்னு ஆரம்பிச்சு அங்கிருந்து QA கிரேட்டர் தன் QBக்கு தான் வரணும். இப்படிதான் சம் போடணும். பட் அவங்க யோசிச்சது இங்க ஒர்க் பாத் வேற வேற இருக்கிறதுனால எனர்ஜி ஈக்குவலா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்ப அங்க ஈக்குவல்னு ஒரு வார்த்தை இருக்கிறதுனால ஆப்ஷன் 2வும் அவுட், ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். ரைட்டா? பட் அதுக்கான பர்ஃபெக்ட் சொல்யூஷன் WA கிரேட்டர் தன் WBன்னு கண்டுபிடிச்சு அப்புறம் QA கிரேட்டர் தன் QBக்கு வரணும். ரைட்டா? ஓகே, அப்படிங்க வாங்க 206 பாருங்க, பதில் சொல்லுங்க பே. சும்மா அப்படி டக்குன்னு சொல்லிருப்பா, எவ்வளவு நேரம் ஆகுது? ஆன்சர் என்ன? இங்க ஆடட்னு கொடுத்துருக்கான். அப்ப டெல் கியூ என்னது? பிளஸ்ஸா மைனஸா? Positive. பிளஸ்ஸா மைனஸா? Positive. பாசிட்டிவ். Plus. ரைட் பே. சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. இப்ப நீங்க ஹீட் கொடுத்தாதான் அந்த பால் சூடாகும். அப்ப டெம்பரேச்சர் அதிகமாகுது, டெம்பரேச்சர் அதிகமாகுனா இன்டர்னல் எனர்ஜி அதிகமாகுது, டேக்கன் அஸ் பாசிட்டிவ் 40 ஜூல். ரைட்டா? ஒர்க் டன் பை 70 அவ்வளவுதான். ரைட்டா? 207 டைரக்டா ஒரு ஃபார்முலா. என்ன ஃபார்முலா சார்? டெல் கியூ ஈக்குவல் டு டெல் யூ பிளஸ் டெல் டபிள்யூ. இப்போதான் சார் சொல்லி கொடுத்தீங்க. டெல் யூக்கு பதிலாக மியூ சிவி டெல் தீட்டான்னு சொன்னீங்க பிளஸ் டெல் டபிள்யூ. இவங்க மியூக்கு பதிலாக எம்னு தெரியாமல் பயன்படுத்துறீங்க, அவங்கள மன்னிச்சிருங்க. இதில் ஆப்ஷன் பார்த்து சொல்லுங்க.
Second option, sir. செகண்ட் ஆப்ஷன் ரைட்டா. இப்போ டெல் கியூ ஈக்குவல் டு டெல் யூ ப்ளஸ் டெல் டபிள்யூ. இப்போ தான் டெல் யூக்கு படித்தோம் மியூ சிவி. மியூவை தான் இவங்க எம்னு போட்டு வச்சிருக்காங்க ரைட்டா. அப்படி இந்த ஒரே ஒரு கொஷின் நீங்கள் விட்ட கரெக்டாக சால்வ் பண்ணிங்க, ஜாலியாக போயிடலாம். இன்னைக்கு பாரு, இன்னைக்கு பசங்க சூப்பராக தெர்மோடைனமிக்ஸ் கற்றுக்கிட்டாங்க அப்படின்ட்டு. டக்குன்னு பதில் சொல்லுங்க, டக்குன்னு பதில் சொல்லுங்க. First option, sir. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஒரு பதில் வந்திருக்கு, எனக்கு சரியான்னு தெரியலப்பா. மற்றவங்க First option, sir. Yes, sir. First option. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இப்போ எனக்கு இன்னொரு சிக்கல் வந்துருச்சு. இப்போ நீங்க சொன்ன ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை நான் ரெண்டு ஆப்ஷனா எடுத்துக்கிறேன். 6p v0 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மைனஸ் 6p0 v0 செகண்ட் ஆப்ஷன். இதுல யாரு கரெக்ட்? First option. First option. ஏன் இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்? Clockwise. Clockwise. டைரக்ஷன். அவ்வளவுதான். கலக்குறீங்க போங்க, இன்னைக்கு எல்லாம் டக்கு டக்குன்னு பதில் சொல்றீங்க, சூப்பரா சொல்றீங்க. ஒருவேளை நான் தான் நல்லா நடத்துறேனா இல்ல நீங்க தான் நல்லா படிக்கிறீங்களான்னு எனக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வந்துகிட்டே இருக்கு. ரைட். ஸோ 208. அடுத்தது இந்த பக்கம் வந்தா சைக்கிளிக் நான் சைக்கிளிக். அந்த சம்மெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு வேலை பண்ணும்போது பேரலாக இந்த சம்மெல்லாம் சால்வ் பண்ணிடலாம். ரைட்டா. ஸோ இன்னைக்கு நீ மாட்டம் உட்காந்து கடன்னு 209 இருந்து ரிமைனிங் சம்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுறீங்க. அடுத்த செஷனில் நம்ம என்ன பண்ணலாம், இதோட டவுட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணிடலாம். 209, 210, 211 அப்படியே ஒவ்வொன்றா என்ன பண்ணுறீங்க. எவ்வளோ இது கொஞ்சம் சின்னதாக வைக்கிறோம், எவ்வளோ சம் இருக்குன்னு பார்த்துக்கோமா. இந்த காமா வேல்யூ கொடுத்து சால்வ் பண்ணுற சம்மெல்லாம் நீங்கள் ஒழுங்காக சால்வ் பண்ணணும். காமா வேல்யூ கொடுக்கறது, அப்புறம் பல்க் மாடுலஸ் இதெல்லாம் உள்ளே வந்துடும், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த கிராஃப் கண்டுபிடிக்கிறது, 1 யாரு 2 யாருன்னு கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஐடியா சொன்னல, அந்த ஐடியா. இந்த இடத்துல 221 யாரு 220 யாரு, இதெல்லாம் நீயா ட்ரை பண்ணு. நான் எல்லாத்தையும் கற்று தான் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி அந்த கிராஃபில் யார் ஐசோதெர்மல் யார் அடியபேட்டிக்கு, இதெல்லாம் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ அவசரமாக நீ எதுவும் செய்ய தேவையில்ல. உட்காந்து நிதானமா இது அடியபேட்டிக், இது நான் சொன்னதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐசோதெர்மலை விட அடியபேட்டிக் மோர் ஸ்டீப். ரைட்டா. அந்த ஐடியா ஞாபகம் வச்சு நீ மட்டும் சால்வ் பண்ணிட்டாரு. அடுத்தது 222, 230 வரைக்கும் இந்த சம்மை நீங்கள் சால்வ் பண்ண வேண்டாம், இது அவுட் ஆஃப் சிலபஸ். p/v² எல்லாம் கிடையாது. வேற இதெல்லாம் உண்டு. சும்மா 251 அப்படி பதில் சொல்லிட்டு போங்க. ஐசோதெர்மல். ஐசோதெர்மல். ஏன் ஐசோதெர்மல்? உள்ள வேலை செய்யறாங்க. del q ஈக்குவல் டு del w. ரைட்டா. அப்படியே இந்த கொஷின் டிக் பண்ணிட்டு போங்க. 236 டிக் பண்ணிட்டு போங்க. First option. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் E5/E theta ஈக்குவல் டு காமான்னு கற்று கொடுத்தேன். E5 ஈக்குவல் டு காமா டைம்ஸ் ஆஃப் E theta. பல்க் மாடுலஸ் ஆஃப் ஸ்லோப் ஆஃப் அடியபேட்டிக் ஈக்குவல் டு, இல்லையே இது அதே தான். பல்க் மாடுலஸ் சொல்லி கொடுத்தாலும் அதே ஆன்சர் தான் வரும். நான் தான் உளறிட்டேன். ஸ்லோப் ஆஃப் அடியபேட்டிக் டு தி ஸ்லோப் ஆஃப் ஐசோ காமா தான் வரும். பல்க் மாடுலஸ் ஆஃப் அடியபேட்டிக் டு த பல்க் மாடுலஸ் ஆஃப் ஐசோ காமா தான் வரும். ஆப்ஷன் 1 சரியா இருக்கும். ரைட்டா. இதுல ஒர்டன் என்னவா இருக்கும்? 237ல ஒர்டன் என்னவா இருக்கும்? டக்குன்னு சொல்லுங்க. half into b into h. கரெக்டா பாருங்க. ரைட்டா. 3 - 1 2, 4 - 1 3. இதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் எடுத்துக்கூடாது. அதே மாதிரி 243 கடைசி ஒரு டாபிக் சொன்னல, அதை வச்சு ட்ரை பண்ணு. யார் ஐசோதெர்மல் யார் அடியபேட்டிக்னு சொல்லிட்டு. ஓகே. 249 வரைக்கும். அடுத்தது செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இதில் இந்த ஹீட் என்ஜின் கார்னாட் என்ஜின்லாம் கிடையாது. இதெல்லாம் விட்டுருங்க. நான் வந்துட்டு என்ன படிக்கணும் அப்புறமா சொல்லித்தரேன். இப்போதைக்கு 249 வரைக்கும் முடிக்கிறது தான் உங்களோட வேலை. ரைட்டா. ஓகே. ஒரே நிமிஷம். சஞ்சய், அந்த என்ன கேட்ட? என்ன கேட்டியே?